ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மார்ச்ல மட்டும் 1 lakh crore வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுமா? மோஸ்ட்லி கண்டினியூ ஆகத்தான் செய்யும். சரி, 2 விஷயம் ரீசெண்ட் அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா விட்டு வெளியில் ஏறிட்டே தான் இருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஸ்ட்ராங்காக வாங்கிட்டே இருக்கும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறது காரணம் ஒன்றே ஒன்று தான். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக 15% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 15% நீங்கள் வந்து சம்பாரிச்சிங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உங்களுக்கே தெரியும் 20% வரும். ஸோ கட்டினீங்கன்னா மீதி 12% தான் எங்களுக்கு லாபம். நீங்கள் கடைசி 1 இயரில் 10% இந்தியாவுடைய ருப்பி வந்து டிவேல்யூ ஆயிருக்கு. 84 ரூபாயில் இருந்தது நீங்கள் 94 ரூபாய்க்கு வந்துருக்கு. அப்போது இங்கே வந்து சம்பாதிக்கிற பணத்தால் இன்ஃப்ளேஷனில் அவன் இழந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க மட்டும் என்ன முட்டாள் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொண்டாந்து போகிறது. அப்போது அவன் எங்கள் ஊரில் போய் நான் 5% கூட நான் சம்பாரிச்சுக்கிறேன் போதும் எனக்கு, இங்கே இருந்து 15% சம்பாரிச்சு டேக்ஸ்லையும் இன்ஃப்ளேஷன்லையும் இழக்கிறதுக்கு அவங்க ஊர் பாண்ட்லேயே நான் போட்டுக்கிறேங்கிறதால வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க எப்போனா இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங் ஆகும்போது. இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஆகிற நிலைமை வந்து கண்ணில் ஒன்றும் பெருசாக தெரியலை. பட் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். மறுபடியும் இந்தியன் ருப்பியோட ஸ்ட்ராங் ஆகி 88 ரூபா 87 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா எகைன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வில் ஸ்டார்ட் டு போர் இந்த மாதிரி. வேறலாம் ஒன்றும் இல்லை.